கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமீன் சொல்லுங்க. யாருக்காகவும் சபை நடத்தல, கர்த்தருக்காக சபை நடத்துறோம். ஆமீன். யாருக்காகவும் சபை நடத்துறது இல்லை. கர்த்தர் நல்லவர். சிலர் நியாயத்துக்கு விலை போயிட்டதுனால, கவனிங்க கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைகள்லாம் கவனிங்க வைப்போம். சிலர் நியாயத்துக்கு விலை போயிட்டதுனால பண விஷயத்துல கராரா இருக்கிறாங்க. கரெக்டா சில பேர் பண விஷயத்துல கரெக்டா இருப்பாங்க, கராரா இருப்பாங்க. அப்படின்னா நியாயத்துக்கு விலை போயிட்டதுனால அப்படி இருக்கிறாங்களே தவிர பணத்துக்கு விலை போயிட்டதுனால அப்படி இல்லை. அப்படி நினைச்சிடக்கூடாது. ரொம்ப பணம்னா கரெக்டாக கேட்பாரு, பணம் ஆசைப்பிடிச்சவர், பண பைத்தியம். இப்படி கிடையாது. இது அப்படி காமிச்சு கொடுக்கும். அதனால சொல்ல வரேன். சிலர் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க பண விஷயத்துல, அதை வச்சுக்கிட்டு ரொம்ப பணம்னா பேயா அலைவார். அப்படி இல்லை. நியாயத்துக்கு விலை போயிட்டதுனால அவங்க நியாயத்தை பார்க்கறதுனால நியாயம். அப்படி இருங்க. கொடுத்தா நீங்க தரணும் இல்லையா, வாங்கினா தரணும் இல்லையா, நியாயம். அதனால எல்லாம் அனுபவிச்சு தான் சொல்றேன். உங்க வாழ்க்கையில பின்னாடி உங்களுக்கு என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியும். நம்மளை எப்படி நினைப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். நியாயத்துக்கு விலை போயிட்டதுனால சிலர் பண விஷயத்துல கராரா இருக்காங்களே தவிர பணத்துக்கு விலை போயிட்டதுனால இல்லை. தாவீதின் குமாரனாகிய அம்னோன் இவங்க அழகுக்கு விலை போயிட்டாங்க. தாவீது பட்சேபாலின் அழகுக்கு விலை போனவன். அம்னோன் தன்னுடைய சகோதரி தாமாரின் அழகுக்கு விலை போனவன். யூதாஸ் பணத்துக்கு விலை போனவன். பணத்துக்கு விலை போயிட்டான் யூதாஸ். பவுல் தன்னை விலைக்கு வாங்கினவருக்கு விலை போனவன். தேவனுக்கு விலை போயிட்டவன் பவுல்னா. தன்னை விலைக்கு வாங்கினவருக்கு அவர் விலை போனவர். அதான் தேவன் சார்பாகவே எப்பயுமே கிரியை செய்கிறார். அவர் பணத்துக்காக கிரியை செய்கிறவங்க பணத்துக்கு விலை போயிட்டாங்க. அழகுக்கு விலை போனவங்க அதில் அடிமையாயிருவாங்க. அதனால இந்த மாதிரி விலை போகிற ஒரு காரியம் உலகத்துல நடந்துட்டு இருக்கு. அதுல பைபிள்ல வர கேரக்டர் அப்படி விலை போயிருக்கிறாங்க. அப்ப பவுலை பார்த்தா இந்த பக்கம் விலை போயிருக்கிறாரு, சிம்சோனை பார்த்தா ஒரு பக்கம் விலை போயிருக்கிறான், நம்ம யூதாஸை பார்த்தா இன்னொரு பக்கம் விலை போயிருக்கிறான், தாவீது அம்னோனை பார்த்தா அவங்க ஒரு பக்கம் விலை போயிருக்கிறாங்க. அப்போ ஒண்ணு புரியுது, யாருக்காவது எதுக்காவது நம்ம விலை போய்த்தான் ஆகணுமே தவிர யாருக்குமே எதுக்குமே விலை போகாம நம்மளால வாழ முடியாது, இருக்க முடியாது. தெளிவா இருக்கு. சிலர் படிப்புக்கு விலை போவாங்க, இப்படி தங்களை விலையா ஒப்பு கொடுக்கறது, விலை போயிடுறது. சிலர் பிசாசுக்கு விலை போயிடுவாங்க. இதெல்லாம் நீங்க அதை புரிஞ்சுக்கணும். அப்ப நம்முடைய டிசைன், நம்முடைய அமைப்பு, நம்ம வாங்கி வந்த வரம் என்னன்னா, யாருக்காவது எதுக்காவது நம்ம விலை போய்த்தான் தீரணும், ஆகணும். தேவனுக்கு விலை போறது நல்லது. கவனமா இருங்க. நீங்க யாருக்கு விலை போய், அதாவது அப்படி போய்த்தாகணும். நம்ம யாருக்கு விலை போயிருக்கிறோம், எதுக்கு விலை போயிருக்கோங்கிறது கவனிப்புக்குரியது. நம்ம எப்படியாவது விலை போயிடுவோம். ஆனா யாருக்கு விலை போயிருக்கிறோம், எதுகிட்ட விலை போயிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். சரிங்களா? நம்ம விலை போறோமுங்கிறத மாற்ற முடியாது. நம்ம யாருக்கு விலை போயிருக்கோங்கிற இடத்த பார்த்து மாற்ற பார்க்கணும். அங்கதான் நம்ம சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்கு. இங்க வாய்ப்பே கிடையாது. நம்ம விலை போய்த்தான் ஆகணும். ஆமென். கர்த்தர் நல்லவர். சபை குறித்து காலைல பார்த்தோம். 91ஆம் சங்கீதம் முதல் வசனம் என்ன சொல்லுது? முடிவு என்னதுமா? முடிவு பகுதி சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். அந்த முதல் வசனம் அப்படி ஆரம்பிக்குதுல, அது என்ன நான் ஆச்சரியப்பட்டது, பியூட்டியானது என்னன்னா, உன்னதமானவரின்
மறைவு எங்க சொல்லி கொடுத்துருக்கேன் நான், பாதுகாப்புக்குரியதுன்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஆசீர்வாதம் பெருசா, பாதுகாப்பு பெருசா? பாதுகாப்பு தான் பெருசு. சரிங்களா? அந்த பாதுகாப்பு எங்க நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லி கொடுத்தேன்? உன்னதர் மறைவுல நாம் தேடும் பாதுகாப்பு. நீ தேடும் நிம்மதி இயேசுவின் இடத்தில் இருக்குன்ட்டு நிறைய பேசியிருக்கிறாங்க. நான் ஒன்று சொல்லிக் கொடுக்குறேன். நாம் தேடும் பாதுகாப்பு உன்னதமானவர் மறைவில் இருக்கு. சரிங்களா? என்ன ஒரு ஆச்சரியப்பட்டதுன்னா, 91ஆம் சங்கீதம் ஃபுல்லா வாட்சி பாருங்க. அது எல்லாமே பாதுகாப்பு சம்மந்தப்பட்டதாகவே இருக்கும். பிளஸிங் அங்கே வராது. ஆபத்து நாள் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனை விடுவிப்பேன், அவனை மையப்படுத்துவான். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 11 இருந்தாலும் அது உன்னை அணுகாது. இரவிலே நிலவாகிலும் பகலிலே வெயிலாகிலும். கவனிச்சிக்கிறதுனா இந்த மாதிரி இரவிலே பறக்கும் அம்புக்கும் பகலை நடமாடும் கொலை நோய்க்கும் நீ பயப்படாதிருப்பாய். தூதர்கள் உன்னை கருத்திலே தாங்குவார்கள். அப்படியே இந்த வசனத்தில் அப்படி நோட் பண்ணிட்டு வாங்க. ஹெட்டிங் என்ன போட்டிருக்கோ அதுக்கு ரிலேட்டடாக வர்றது எல்லாமே பாதுகாப்பு குறித்து அங்கே இருக்கும். அப்போ அந்த ட்ரூத் வெளிப்படும் போது எனக்கு தெரியாது, அதுக்கப்புறம் அது வெளிப்பட்டது. அதுதான் கற்றுக் கொடுத்தாரு. 91ஆம் சங்கீதம் உன்னதமானவர் மறைவை பற்றி பேசுகிற சங்கீதம். அந்த மறைவில் இருக்கிற பிளஸிங்கா ஷேப்பான்னு பார்த்தா பாதுகாப்பு தான் இருக்கு. அந்த சங்கீதமே பாதுகாப்பை பற்றி தான் பேசிட்டு இருக்கு நம்மகிட்ட. சரிங்களா? இங்கே அதை பிளஸ்ஸிங்காக பார்த்து தான் நம்ம பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம். அதை வசந்த படிக்கும்போது பிளஸ்ஸிங் அப்படிதான் பார்க்குறேன். பாதுகாப்பு அவ்வளோ ஒரு சேஃப்டி. அதனால உன்னதமானவர் மறைவு பாதுகாப்புக்கே சொந்தமானதுங்கிறது ட்ரூத்துங்கிறது திரும்ப திரும்ப தேவன் கன்ஃபார்ம் பண்றாரு. 91ஆம் சங்கீதம் அதை நிரூபிக்குது. உன்னதமானவர் மறைவுக்காகவே ஒதுக்கப்பட்ட சங்கீதம். சங்கீதம் 91 சும்மா இல்லை. ஆமென். தாங்கும் சக்தி, எதிர்ப்பு சக்தி காலைல பார்த்தோம். அப்புறம் தேவன் அனுபவத்துக்காக மாத்திரம் இல்லை, அறுவடைக்காக மாத்திரம் இல்லை, எப்படியும் நடத்துறாரு. தேவனுடைய நடத்துதல்ல அனுபவமும் இருக்கும், சில நேரம் அறுவடையும் இருக்கும். எப்படி வேணால் நடத்துறாரு. எப்படி அவர் நடத்துதல் சில நேரம் கமாவா போயிட்டு இருக்கும், சில நேரம் ஃபுல் ஸ்டாப்பாகவே இருக்கும், ஃபுல் ஸ்டாப்பாக இருக்கும். அதே மாதிரி அவருடைய நடத்துதல்ல சில நேரம் அனுபவம் மட்டுமே இருக்கும், அறுவடை இருக்காது. சில நேரம் அறுவடையே இருக்கும். நடத்தல் நம்ம புரிஞ்சுட்டு நம்ம அவரோட நடந்தால் நமக்கு சேஃப், நம்ம நிலகுலைய மாட்டோம். ஆமேன். யோபை குறித்து பேசினாரு. பணத்தை கொடுத்தார், அவர் எடுத்தார். கொடுத்தால நம்ம கேஸ் போட முடியாது, எடுத்துட்டா. இதனால் பேசினாரு. கர்த்தர் நல்லவர். பரலோகத்துக்கு பரத்துக்கு வர்ற கோதுமைகளின் எண்ணிக்கையை நம்ம கொஞ்சம் கவுண்ட் பண்ணோம்னா, கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா கலைகளா பிறந்திருக்கிறவங்க தான் எக்கச்சக்கமா பிறந்திருக்கிறாங்க. பரலோகத்துக்கு வருகிற ஆட்களையும் நரகத்துக்கு போகிற ஆட்களினுடைய எண்ணிக்கை நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா எங்க அதிகமா இருக்கு? புரிஞ்சுக்கங்க. அப்ப கோதுமை மணிகளின் எண்ணிக்கை குறைவாகவும் கலைகளின் எண்ணிக்கை அதிகமாகவும் இருக்கு. நினைக்கிறேன், நாட் ஷியர். பரலோகத்துல நரகம் பெருசா இருக்குமோ சைஸ்ல? அவ்வளவு ஆட்கள் போறாங்களே, தூதர்கள் வேற இருப்பாங்க அங்க. இங்கேயும் தூதர்கள் இருக்க போறாங்க, நரகத்திலே இருப்பாங்க, அவங்களும் தள்ளப்பட போறாங்க. சரிங்களா? ஜஸ்ட் நாட் ஷியர், அப்படிதான் பதிவு செய்யறேன், கவனிங்க. ஆனா எது கன்ஃபார்ம்? எண்ணிக்கையில எதுதான் அதிகமா இருக்கு? கலைகள் அதிகமா இருக்கு. புதிய செலிபின் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாமே கவுண்டிங் கம்மியா இருக்கு. இடக்கமான வசனம் சொல்லிட்டாரு,
விசாலமான வாசல் வழியா உட்பிரவேசிக்கிறவர்கள் அநேகர்ன்ட்டாரு. இடுக்கமான வாசல் வழியா உட்பிரவேசிக்கிறது கொஞ்சம், அவங்க கண்டுபிடிக்கிறவங்களே கொஞ்சம் இருக்கிறாரு. நான் இதை வச்சுதான் சொல்லுகிறேன், இதை வைத்தான் சொல்லுகிறேன். புரியுதுங்களா? கர்த்தர் நல்லவர். மறுபடியும் வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். லூக்கா 2:10. கர்த்தர் நல்லவர். லூக்கா 2:10. லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவ தூதர்கள் மேய்ப்பர்களை நோக்கி, தேவதூதன் மேய்ப்பர்களுக்கு முன்பாக தோன்றி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த எல்லா ஜனத்துக்கும் அப்படிங்கிறத நமக்கு எப்படி கற்றுக் கொடுத்தாரு? அவருடைய ஆடுகளாய் இருக்கிற, அவருடைய மக்களாய் இருக்கிற, அவருடைய ஜனங்களாய் இருக்கிற எல்லாருக்கும் மிகுந்த நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேங்கிறது தான் அங்க உள்ள மறைஞ்சிருக்கிற வசனம். இதை புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு சில விஷயம் சொல்லித்தரேன். தேன் இனிக்குமா? தேன் இனிப்பானது, தேனுடைய அது நேச்சர். அது இனிப்பை கொடுக்கிற இடத்துல தேன் இருக்கு, சரிங்களா? நமக்கு இனிப்பை தருகிற கொடுக்கிற இடத்துல தேன் இருந்தாலும் அதை வாங்குற இடத்துல நாக்கு இருக்கணும். மரித்து போன உணர்ச்சியற்ற நாக்கு உள்ள ஆள்கிட்ட போய் நீங்க தேனை ஊத்துனீங்கன்னா தேனை பத்தி அவனுடைய ஃபீட்பேக் என்னவா இருக்கும்? ஒண்ணுமே தெரியல, மண்ணுமா இருக்கு. இதை போய் இனிப்புங்கிறீங்க, இனிக்கலையே. இல்ல நான் குடிச்சேன் இனிக்குது. இனிக்கலைங்க, மரத்து போச்சு. மரத்து போன நாக்கு, உணர்ச்சியற்ற நாக்கு, மரித்து போன நாக்கு. இந்த நாக்கு உள்ள ஆள்கிட்ட போய் நீங்க தேனை ஊத்துனீங்கன்னா அவன் என்ன சொல்லுவான்? கேள்வி, தேன் இனிப்பானது, சந்தேகமே இல்லை. பிரச்சனை எங்க இருக்கு? அதை யாரு வாங்குறாங்களோ அவங்கள பொறுத்து இருக்கு. அதான் சொன்னேன், தேன் இனிப்பை கொடுக்குற இடத்துல தேன் இருக்கு, ஆனா வாங்குற இடத்துல எல்லாருமே இருக்கிறாங்களா? அந்த இனிப்பை வாங்குற இடத்துல எல்லாமே இருக்கீங்களா? இல்ல. அப்ப நான் என்ன சொல்ல வரேன், எல்லா நாவுக்கும் அல்ல, அந்த இனிப்பை வாங்க முடிந்த நாவுகளுக்கே அது இனிப்பான தேன். சொல்லி முடிக்கலாமா? எல்லாருக்கும் இல்ல, அந்த இனிப்பை டேஸ்ட் பண்ண முடிஞ்ச எபிலிட்டி எந்த நாவுக்கு இருக்கோ அந்த நாவுக்கு பொறுத்த வரைக்கும் அது இனிப்பான தேன். இல்ல அப்படின்னா அது இனிப்பான தேன் இல்லை. அதே மாதிரி சந்தோஷத்தை கொடுக்கிற இடத்துல சுவிசேஷ செய்தி இருக்கு, மறுப்பதற்குல. அது சுவிசேஷ செய்தியினுடைய நேச்சர், அது சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா அதை வாங்குற இடத்துல எல்லாரும் இருக்கிறாங்களா? சுவிசேஷ செய்தி சந்தோஷமானது, அதை கொடுக்கிற இடத்துல அது இருக்கு. ஆனா அந்த செய்தியை சந்தோஷமா வாங்குற இடத்துல மனுஷர்கள் இருக்கிறாங்களா? இல்லையே. 1 கொரிந்தியர் வாசிங்க. 1 கொரிந்தியர் எடுங்க. 1 கொரிந்தியர் 1:18 வாசிக்கலாமா? பவுல் என்ன எழுதுறாரு? சிலுவையை பற்றிய அந்த சுவிசேஷம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கு, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கு. அப்ப கவனிங்க, சுவிசேஷ செய்தி சந்தோஷத்துக்குரியது, தேவ பலனுக்குரியது. ஆனா எல்லாருக்கும் அல்ல. அத பவுலே அங்க பேசுறாரு, எல்லாருக்கும் அல்ல. அது
ரட்சிக்கப்படுகிற நமக்கோ, இத இன்னும் ரொம்ப ஆழமா சொன்னோம்னா, ரட்சிக்கப்படுகிற எபிலிட்டி உள்ள நமக்கோ அது தேவபலனா இருக்கிறது. அந்த எபிலிட்டி இல்லாதவங்களுக்கோ அது பைத்தியமா இருக்கு. சரிங்களா? அப்ப லூக்கா 2:10 கொடுத்த வியாக்கியானம் தவறல்ல. இதை வச்சுக்கிட்டு தான் அன்னைக்கு அதை பேசினேன். இது எனக்கு தெரிஞ்சதுனால தான் அதை பேசுறேன். எபிலிட்டி உள்ளவங்களுக்கு தான் சுவிசேஷ செய்தி சந்தோஷத்தை கொடுக்கும். எல்லாருக்கும் கொடுக்காது. அது பைத்தியமா தெரியும், லூசா தெரியும். ஞானிகளுக்கு பைத்தியம். அது எப்படி அர்த்தம் பண்ணிக்கும்? என்ன பேசுறீங்க? லாஜிக்காவே இல்லாட்டினாங்க. புரியுதுங்களா? அப்ப லூக்கா 2:10 மாதிரி புரிஞ்சுக்கலாமா? எல்லா ஜனங்களுக்கும் அல்ல, அந்த சந்தோஷத்தை வாங்குற இடத்துல இருக்கிற அவர் ஆடுகளுக்கே அது சந்தோஷத்தை கொடுக்கும் செய்தி. அன்னைக்கு அதை பேச முடியல, உங்களுக்கு விரிச்சு பேசுறேன். இதான் அதனுடைய அர்த்தம். ஏன் அப்படி சிங்கிள் லைன்ல முடிச்சாருன்னா இதான். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் செய்தி அப்படிங்கும்போது எல்லாருக்கும் கிடையாது. அந்த சந்தோஷத்தை வாங்க முடிந்த எபிலிட்டி வேற, ஹேபபிலிட்டி வேற. எபிலிட்டி உள்ளவர்களுக்கே அது சுவிசேஷம் சந்தோஷத்தை கொடுக்கும். இதுதான் இந்த ஆடு பாடத்தை நல்லா உள்வாங்கினா தான் எந்த வசனம் வந்தாலும் பிரிச்சு போடணும். இப்படி சொல்றாரு, இது இப்படி சொல்றாரு, இது இவங்களுக்கு தான் அது பொருந்தும் அப்படின்னு. அதாவது எபிலிட்டிங்க ஒன்று இருக்குங்கிறது நமக்கு கண்ணுக்கு மறைவா இருக்கு. எபிலிட்டிங்கிற ஒரு டாபிக் இருக்கு. ஒருத்தன் சத்தியத்தை நம்புறான், ஒருத்தன் நம்ப மாட்டேங்கிறான். ஏன் அப்படின்னா அவன் நம்ப மாட்டேங்கிறாங்க. அதான் பதில். அதான் ஏன் இவன் நம்புறான் விவரமானவன், புத்திசாலி. நம்ப முடியுது, இவன் நம்புறான். அவன் நம்ப முடியல, அவன் நம்ப மாட்டேறான். அந்த எபிலிட்டியை தான் நம்ம பேசணும். எபிலிட்டியை முதல்ல புரிஞ்சுக்கணும். எபிலிட்டி அவன்கிட்ட இருக்கு, அவன் நம்புறான். அவன்கிட்ட எபிலிட்டி இல்லை, நம்ப மாட்டேங்கிறான். அதான் நான் சொல்ல வரேன். அங்கிருந்து ஆண்டு இந்த ஆடு படத்தை பிரிச்சு கொண்டு வந்தாரு. இது என்ன நடக்குதுன்னு. அதனால சுவிசேஷ செய்தியை பவுல் அழகாவே பேசியிருக்கிறார். எல்லாருக்கும் இல்லப்பா தேவபலன், எல்லாருக்கும் இல்லை, ரட்சிக்கப்படுறவனுக்கு தான் தேவபலன். ரட்சிக்கப்படாம கெட்டு போறவனுக்கு அது பைத்தியம். அழகா பேசுறாரு, அழகா புரிஞ்சு பேசுறாரு. நான் இதை புரிஞ்சுதான் அன்னைக்கு லூக்கா 2:10 விளக்கம் கொடுத்தேன். எல்லா ஜனங்களுக்கும் இல்லைங்க, அத சந்தோஷத்தை வாங்குகிறவங்களுக்கு மட்டும்தான் அது சந்தோஷமான செய்தி. பட் சுவிசேஷத்தின் நேச்சர் மாறாது. தேனுடைய நேச்சர் இனிப்பு, அதுல சந்தேகம் கிடையாது. சுவிசேஷம் சந்தோஷத்துக்குரியது, தேவபலனுக்குரியது, அதுல சந்தேகம் கிடையாது. அந்த நேச்சர் அப்படி இருந்தும் இங்க பிரச்சனை இருக்குல்ல, அதைத்தான் நான் பேசுறேன். இங்க பிரச்சனை இருக்கே. சுவிசேஷ இதுல கோளாறு கிடையாது. சுவிசேஷ செய்தி ஒரு ஆளுக்கு சந்தோஷமாகவும் ஒரு ஆளுக்கு துக்கத்தை அது கொடுக்கறது இல்லை. அதனுடைய நேச்சர் சந்தோஷம். தேனு ஒரு ஆளுக்கு இனிப்பையும் ஒரு ஆளுக்கு கசப்பையும் கொடுக்கறது இல்லை. அதனுடைய நேச்சர் இனிப்பு. பட் வாங்குற நம்மகிட்ட எபிலிட்டியில பிரச்சனை இருக்கு. அதை வச்சு இதை நம்ம தீர்க்கிறோம். இப்படித்தான் அது. ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். யோனா காரியத்தை கொஞ்சம் பேசி முடிக்கலாம். யோனா, ஆண்டவர் யோனாங்கிற தீர்க்கதரிசியை அழைத்து எங்க போக சொன்னாரு? நினிவேக்கு போக சொன்னாரு. சரிங்களா? ஆனா யோனா எங்க போனாரு? தர்சீஸ். அந்த பட்டணத்துக்கு யோனா போனார். ஆனா எங்க போகணும்னு தேவன் எதிர்பார்க்கிறாரு? நினிவேக்கு போகணும். இவன் யோனா நினிவேக்கு போகல, தர்சீஸுக்கு போக கப்பல் ஏறி போயாச்சு. அப்புறம் ஆண்டவர் கடலை இறைய பண்றாரு, அலைகளை ஹைட்டா தூக்குறாரு, படகெல்லாம் தண்ணியில நிரம்புற அளவுக்கு ஆகுது. அப்புறம் யோனா என்னாலதான் அது நடந்திருக்கு, என்னை தூக்கி கடலை போடுங்கன்னு சொல்றாரு. இவங்களும் தூக்கி போடுறாங்க. உள்ள போறாரு, மீன் வயத்துல இருக்கிறாரு. இதெல்லாமே நடந்துட்டு இருக்கு. திரும்ப எங்கதான் திரும்ப அவரு மீன் வயத்துல வெளியே எங்க போறாரு? நினிவேக்கு போறாரு.
இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப இந்த சம்பவத்தை இப்படி பார்க்கும்போது நமக்கு எப்படி என்ன தெரியும் அப்படின்னா, சொல்ற பேச்ச கேட்டிருக்கோம்ல. நினைவு போயிருந்தா உனக்கு தேவையாதே. அதான் ஆண்டவர் தண்டிக்கிறாரு. அடிச்சாரா? கடல்ல கொந்தளிக்க விட்டாரா? தூக்கி போட்டாங்களா? தேவையா? யோனா உனக்கு தேவையா? ஏன் அவரை கோவப்படுத்துற நீ? எதுக்குடா கோவப்படுத்துற? தான் இந்த மாதிரிலாம் செய்வாரு. அவர் சொல்லும் போதே கேட்டணும். யோனா மாதிரி மாட்டிட்டு முழிக்காதீங்க அப்படின்னு அந்த சம்பவத்தை இப்படி பேசுறவங்க கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, நிறைய பேர் பேசுறாங்க. இப்படி சம்பவத்தை தேவன் தண்டிச்சிட்டாரு, அடிச்சு தூக்குனாரு, நல்லா அடிப்பட்டதாவன வந்தாவன் நீங்க போறன்ட்டு தலையாடிட்டு வந்தானே. உடைய மாயை பின்பற்றி கொள்கிறவர்கள் உடைய கிருபையை போக்கடிக்கிறார்கள். நானும் உம்மை துதிப்பேன். வச்சார்ல, வந்துட்டான்ல கரெக்டா அப்படின்னு. பட் ஆக்சுவலா அங்க என்னங்கிறத நான் சொல்றேன், நான் புரிஞ்சுக்குங்க. என்னதான் அங்க நடந்துச்சு, என்னதான் அவர் பண்ணாரு கர்த்தருங்கிறத நான் சொல்றேன், புரிஞ்சுக்குங்க. யோனாக்குள்ள நினிவேக்கு போகணுங்கிற மனச உண்டாக்கணும். அந்த மனசை யோனாக்குள்ள ஃபார்ம் பண்ணணும். அந்த ப்ராசஸ தான் கர்த்தரங்க பண்ணிட்டு இருந்தார். இந்த ப்ராசஸ், நினிவேக்கு இவன் போகணும், அதுக்கு மனசை இவனுக்கு ஃபார்ம் பண்ணணும். பிள்ளைக்கு மனசு இல்லை, தர்சிஸுக்கு போற மனசு தான் இருக்கு இந்த பிள்ளைகிட்ட. இந்த பிள்ளைக்கு நினிவேக்கு போற மனசு இல்லை. அப்ப இந்த பிள்ளைக்கு நினிவேக்கு போற மனசை நம்ம ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு அந்த மனசை ஃபார்ம் பண்ற வேலையை தான் யோனாட்ட தேவன் பண்ணினாருன்னு நான் பார்க்கிறேன். இந்த வேலையை எடுத்துட்டு இருந்தாரு. பட் இது பார்வைக்கு எப்படி தெரியுது? வேலை பண்றாரு, இவர் கையில போய் மாட்டலாமா, என்ன பண்ண வச்சு செய்யறாரு பாருங்க அப்படின்னு பார்வைக்கு அது தெரியுது. ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? மனசை ஃபார்ம் பண்ற. ஆமீன் சொல்லுங்க. சில பேருக்குள்ள சில மனசுகளை உண்டாக்குவதற்கு சில நேரம் அவர் இப்படியும் நடந்து கொள்கிறார். சில பேருக்குள்ள சில மனசுகளை ஃபார்ம் பண்றதுக்கு கர்த்தராகிய ஆண்டவர் இப்படியும் சில பேருக்கு நடந்துக்கிறார். அது யோனாட்ட நடந்தார். பார்வோன் ஜனங்களை ரிலீஸ் பண்ணணும். இப்ப அந்த பிள்ளைக்கு மனசு இல்லை, விடக்கூடாதுங்கிற மனசுதான் இருக்கு. இப்ப விடணுங்கிற மனசை கொண்டு வரணும். சரிங்களா? அதுக்கு பெத்த மூத்த பிள்ளைய கை வச்சிட்டாரு. எப்படி? நீங்க கேட்கலாம், ஏங்க ஏங்க பார்வோன் ஜனங்களை விடல, அதுக்கு பிள்ளை என்னங்க செஞ்சது? கேள்வி வருதா? பிள்ளையை கை வைக்கிறது நியாயமா? அவனை கை வைக்க வேண்டியதானே? பிள்ளையை போய் கை வைக்கலாமா? என்னங்க அந்த பிள்ளை என்னங்க பாவம் செஞ்சது? எங்க ஆட்டம் போட்டது இவன் தானங்க. என்னங்க என்னங்க கர்த்தர், உங்க கர்த்தர் நியாயம் இல்லாம கேப்பா, நியாயம் இல்லாம. ஆண்டவர் தெரியும் எவனை எங்க கை வச்சா காரியம் நடக்குன்னு அவர் தெரியும். சும்மா நாங்க கையை வைக்கல, அவரு சும்மா கையை வைக்கல. அவனை தொட்டா கூட மீறுவான், ஓடுறான், இங்க தெரியும், துணிஞ்சிருவாரு. பிள்ளையில விடணும், என் பசங்களை விடணும். டார்கெட்டா தான் என்ன செஞ்சா விடுன்னு எனக்கு தெரியும். உன்னை தொட்டா கூட திமுருவ நீ, உன் பிள்ளையை தொட்டா ஓட சொல்லிடுவ நீ. அப்படிங்கிறத யார் அறிந்திருக்கிறார்? தேவன் அறிந்திருக்கிறார். அப்ப பிள்ளையை கை வச்சாதான் இஸ்ரேல் ஜனங்களை விடுற மனசு அவனுக்குள்ள ஃபார்ம் ஆகும். இந்த 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 பாயிண்ட், இந்த 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 விஷயம் கர்த்தருக்கு முன்னுமே தெரியும். அவர் என்னத்துக்கு போட்டுக்கிட்டு போய் நேரடியா பிள்ளையை கை வைக்கணும் தானே? சும்மா தவளை அனுப்பி பேனை அனுப்பி இதை அனுப்பி என்ன இது, என்னங்க போங்க, எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுன்னா நேரம் அதை பண்ணிட்டு போவாங்கன்னு எல்லாம் சொல்லுவாங்க. நேரா பண்ணுனா நேரா போய் பிள்ளையை கை வச்சாலும் விட மாட்டான். அதையும் புரிஞ்சுக்கங்க.
இவ்வளவு ப்ராசஸ்ல போய் கடைசியா பிள்ளையை கை வச்சாதான் விடுவான். அதனால நீங்க முதல்ல எப்படி சொல்றது, ஆண்டவருக்கு எல்லாம் செய்ய முடியும். ஆனா மனுஷனை அளந்து வேலை செய்யறாரு. இவனுக்கு இப்படி இப்படி போய் இதை பண்ணுனா வேலைக்காகும். இதான் நடத்துதல். இந்த இந்த ஒரு விஷயத்துல மோசையை ட்ரெயின் பண்ணிடுறாரு, இஸ்ரேல் ஜனங்களை ட்ரெயின் பண்றாரு, என்னென்னமோ பண்றாரு, என்னென்னமோ பண்றாரு. எவ்வளோ பெரிய ஆளு இந்த சாதாரண மனுஷங்களுக்காக மெனக்கிடுறாரு. இப்படிதான் இவர் சொல்றது எனக்கு தெரியல. எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய பொறுப்புல உட்கார்ந்து இருக்கிற தெய்வம், அவருக்கு வேலையும் இல்லையா? எவ்வளோ ஜாப்பு, எல்லாத்தையும் அங்கங்க படைச்சு போட்டு நிர்வாகம் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறாரு. இன்னும் நமக்கு தெரியாத எத்தனையோ கோள்கள் இருக்கு, எத்தனையோ அண்டவெளி இருக்கு, என்னென்னமோ இருக்குன்னு கண்டுபிடிச்ச பாடு இல்லை, முடிஞ்ச பாடு இல்லை. நட்சத்திரங்கள் எண்ணிக்கை முடிஞ்ச பாடு போயிட்டே தான் இருக்குது. இவ்வளவு படைச்சு வச்ச தேவன் இந்த மனுஷங்கிட்ட இவ்வளவு ஒர்க் பண்றாரு, கடந்து மெனக்கிடுறாரு. இஸ்ரேல் ஜனங்களை விடணும் விடணும். அதுக்கு இப்ப இப்படி சொன்னா விட மாட்டானே, இப்ப போய் பிள்ளையை கை வச்சேன் இது வேலைக்காகாது. இவனை இப்படி கொண்டு வரணும், அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்க்க வச்சு அவளை திணற அடிச்சு கடைசியில பிள்ளையை கை வச்சா புரிஞ்சுக்குவான். இதுக்கு மேல நமக்கு வேண்டாம் ஒத்துக்குவான். இப்படியே வா உள்ள கொண்டு போறாங்க. இப்படி செஞ்சோம்னா மோசடி ட்ரெயின் பண்ண மாதிரி ஆயிரும், இஸ்ரேல் ஜனங்களை நம்மளை நம்ப வச்ச மாதிரி ஆயிரும், எகிப்துக்கு பயத்தை கொடுத்த மாதிரி ஆயிரும், இந்த புறஜாதியில கேட்பாங்க, ஐயோ அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் கவர் பண்றாரு கடன்ட்டு. இவ்வளவு ஸ்கெட்ச் போட்டுக்கிறாரு இந்த சீன்ல. அப்ப என்ன சொல்ல வந்தேன், மனச ஃபார்ம் பண்ணத்தான் தேவன் இப்படி நடந்து கொள்கிறார். படிப்படியா 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 அந்த பார்வனுக்குள்ள அந்த மனசை சரி விட்டுறேன் விட மாட்டேன், படிப்படியா படிப்படியா எனக்கா வேண்டிக்கோங்க விட்டுறேன், முடியாது, விட்டுறேன் விட மாட்டேன், விட்டுறே விட மாட்டேன், விட்டுறே விட மாட்டேன், விடுறேன் விடுறேன் ஓடி போயிருங்க. சரிங்களா? படிப்படியா ஸ்டேஜ் ஸ்டேஜா இன்ச் இன்ச்சா அந்த மைண்டை உள்ள கொண்டு வந்துட்டே இருக்கிறாரு, ஃபார்ம் பண்ணிட்டே வர்றாரு. ஆமேன்னு சொல்லுங்க. சரி, இதை இந்த ஒரு பாட்டு அடி புரிஞ்சுக்குங்க, இந்த ஒரு பாட்டு அடி வைங்க. நான் போக மாட்டேன்னு சொல்லலாம் ஆண்டவரே. யோனா கர்த்தர்ட்ட நான் சொல்ற மாதிரி பேசியிருந்தானா கதை வேற, அந்த யோனா புஸ்தமே வேற மாதிரி வந்திருக்கும். ஆண்டவரே நீங்க நினைவே போக சொல்றீங்க, ஆனா எனக்கு போக மனசு இல்லை, எனக்கு மனசு வர மாட்டேங்குதுப்பா, எனக்கு மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா மனசு இருந்தாதான் என்னால் அங்கே போக முடியும், செய்ய முடியும். எனக்கு நினைவுக்கு போக மனசு வரல. தர்சிஸ் போகதான் மனசு இருக்கு. என்னை தர்சிஸ் போக சொல்லாதீங்க, நீ போக சொன்னீங்கன்னா நான் தர்சிஸ் தான் போவேன். நான் எனக்கு மனசு இல்லை, எனக்கு மனசு வரல. நீங்க அங்கதான் போன்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் எனக்கு மனசை கொடுங்க அப்படின்ட்டு அந்த பிள்ளை முழங்கால் போட்டு ஒரு ப்ரேயர் பண்ணியிருந்தா யோனா. எனக்கு மனசு இல்லை, நீங்க போக சொல்றீங்க, ஆனா எனக்கு மனசு இல்லை சாமி, எனக்கு தயவு செய்து மனசை கொடுங்க சாமி, நான் உடனே போறேன் அப்படின்னு மட்டும் யோனா ப்ரேயர் பண்ணியிருந்தா இவ்வளவு பாடுகளுக்கு அவனை உட்படுத்த வேண்டிய அவசியம் தெய்வத்திற்கு இருந்திருக்காது. இருந்திருக்காது. அவன் பண்ண வேண்டிய ப்ரேயர் ஒண்ணுதான். நான் தர்சிஸ்க்கு போறது உண்மை, நினைவுக்கு போக மாட்டேன்னு சொல்றது உண்மை. பிரச்சனை என்ன, எனக்கு மனசு இல்லை, அதனால நல்லா போக முடியல, அவ்வளவுதான். அந்த மனசு இல்லாததுக்கு நிறைய காரணம் இருக்கும், அதுட்டு போட்டோம். நீ நீங்க போக சொல்ற அந்த மனசு எனக்கு இல்லையப்பா, எனக்கு மனசை கொடுங்க சாமி. இதுதான் இதுதான் இந்த கைதி வாழ்க்கை. இதை புரிஞ்சுக்கணும். இதான் கையில இருக்கிற வாழ்க்கை, இதான் பின்னால இருக்கிற வாழ்க்கை. இதுல இருந்தோம்னா ஆண்டவர் இந்த ஒரு பிரேயரை பண்ணிட்டு யோனா வெயிட் பண்ணியிருந்தார்னா மனசை உண்டாக்குறதுக்கு இவ்வளவு வேலையை அவர் கர்த்தர் பார்த்துருக்க மாட்டார், இவ்வளவு பிரச்சனை பண்ணியிருக்க மாட்டார். கிளியரா என்ன சொல்றேன்னு? இப்ப அதை நீங்க எப்படி அதை பார்க்கணும் சம்பவத்தை? மனசை ஃபார்ம் பண்ற வேலையை தான் தேவன் அங்க பார்த்தாருன்னு சொன்னாதான் இந்த சத்தியம் புரிய வரும். அவனை அடிச்சு நொறுக்கி அந்த அந்த நினைப்பு கிடையாது, இவனை போக வைக்கணும், மனசை இப்படி இப்படி உண்டாக்கணும் அப்படின்னு உண்டாக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா என்னன்னா இவன் இப்படி மனசு தாங்கப்பான்னு கேட்க மாட்டான், அவனுடைய கேரக்டரே வேற மாதிரி. அதனாலதான் இந்த இடத்துக்கு வராம தேவன் அந்த இடத்துக்கு போயிட்டார். நீ போ, மனசனை இப்படிதான் ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கு, உன் லட்சணம் அப்படி ஃபார்ம் பண்ணாரு. ஆனா
என்னுடைய இதுல சொல்றேன், என்னுடைய பார்வையில அண்டர்ஸ்டாண்டிங்ல யோனா மாத்திரம் நான் சொல்ற ஒரு பிரேயரை பண்ணியிருப்பாரே. ஆனால் எப்பவுமே ஆண்டு நமக்கு ஒண்ணு செய்ய சொல்றாரு. நம்மளால அதை செய்ய முடியலன்னு தெரிஞ்சு போச்சுன்னா மிதண்டவாதம் பண்ணாம எதிர் திசையில போக பார்க்க கூடாது. ஆண்டவர் நீங்க சொல்றீங்க நல்லா தெரியுது, பட் என்னால அது முடியல. காரணம் எனக்குள்ள அந்த மனசு ஃபார்ம் ஆகல. அதனால நீங்க மனசை ஃபார்ம் பண்ணுங்க, நான் கண்டிப்பா செய்வேன். ஏன்னா பிலிப்பியர் 2:13 தெளிவா சொல்லுது, விருப்பத்தையும் செய்யும் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அந்த ஜாப்ல அவர் இருக்கிறார், அந்த பொறுப்புல அவர் தான் இருக்கிறாரு. அப்புறம் என்ன? உங்களால விருப்பத்தை உண்டாக்க முடியும்னா, உங்களால மனசை உண்டாக்க முடியும்னா, அவர் என்னத்துக்கு அந்த ஜாப்ல தலையிடுறாரு? உங்களால முடியாதுன்னு அவர் தெரியுது, உங்களுக்கு தெரியலையே, அதான பிரச்சனை. நம்மளால விருப்பத்தை உண்டாக்க முடியும்னா அவர் என்னத்துக்கு விருப்பத்தை உண்டாக்கி தரணும் நமக்கு? அவருக்கு நல்லா தெரியுது, டே நீ கொட்டிடா, உன்னால முடியாதுடா, எனக்கு தெரியுதுடா. நமக்கு தெரியலங்கிறதா ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. நம்மளால மனசை உண்டாக்கிக்க முடியாதுங்கிற ட்ரூத்து நமக்கு வெளிப்படாதனாலையும், வெளிப்பட்டு சொன்னா விட அது ஏத்துக்க மனசு இல்லாதனாலையும் தான் பிரச்சனை போயிட்டே இருக்கு. ஆமீன் சொல்லுங்க. அப்ப மனசை உண்டாக்குற வேலையைத்தான் ஆண்டவர் பார்க்கிறாரு. இவன் இப்படி சொல்லி இருந்தானா இவ்வளவு பிரச்சனை கொண்டு வந்து பண்ணிருக்க மாட்டார். என்ன பண்ணிருப்பாருன்னா, ஆனா இவன் எப்படி போயிருக்கானா, நீங்க எந்த மனசும் தர வேணாம், என்னை விடுங்க சாமின்னு யோனா தேவனை எதிர்த்து செயல்பட்டான். அதாவது நம்ம லாங்குவேஜ்ல பேசுறாந்தா யோனா பிளைன் பேப்பரா இருக்க மறுத்தான். ரைட்டிங் பேப்பரா தான் இருந்தான், பிளைன் பேப்பரா இருக்க மறுத்தான். அதனாலதான் இவ்வளவு பாடுகளுக்கு உட்படுத்த வேண்டி வந்துச்சு அவனை. யோனா ரைட்டிங் பேப்பரா இருந்தனாலதான் இப்படிலாம் பண்ணி அவனுக்கு மனசு தர வேண்டி வந்துச்சு. ஒருவேளை பிளைன் பேப்பரா யோனா இருந்திருப்பாரே ஆனால், அதான் பிளைன் பேப்பரா இருந்து மனசு இல்லப்பா, மனசு ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாரே ஆனால், ரொம்ப சிம்பிளா ஒரு காரியத்தை செஞ்சு பேசி காமிச்சு மனசை ஃபார்ம் பண்ணியிருப்பார், போயிருப்பான். சரிங்களா? மோசிட்ட ஆண்டவர் போறான்னு தெரியும், ஊழியத்து போக சொல்றேன், மனசை ஃபார்ம் பண்றாரு. பார்க்க தான் அப்படி தெரியும். ஓ இந்த அடையாளத்தை பாரு, இந்த அற்புதத்தை பாரு, இத்தனையும் காமிச்சு கடைசியா ஏன் கோவப்பட்டார்னா, அவன் இவ்வளவு பண்ணி கோவப்பட்டாதான் அவனுக்குள்ள போய் தொலைகிறேன்னு சொல்லுவான். கடைசியா போறேன்னு சொன்னான். தேவன் நான் புரிஞ்சுக்கிட்டது, மனசை ஃபார்ம் பண்ண நம்மளோட ஒர்க்க போறாரு பாருங்க. இந்த மாதிரி ஒர்க் போடாத பட்சத்துல நமக்கான அவருடைய டிராயிங்கு நிஜமாகாது, நமக்கான அவருடைய கனவு ஃபுல்ஃபில் ஆகாது. இப்பெல்லாம் ஒர்க் பண்ண மாட்டேன்டா, என்னடா உன்னோட நான் போராடிக்கிட்டு, இங்க பாரு உனக்கு இப்படி வாழ்க்கையை அவன் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன், புரிஞ்சுக்கோ, வா அப்பெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாரு, வாய்ப்பே கிடையாது. எனக்கான தேவ சித்தம் இந்த பூமியில நிஜமாக துளியும் வாய்ப்பு இல்லை. மெனக்கடுறார், வந்து ஒர்க்க போடுறாரு நல்லா. அதனாலதான் இந்த படிப்படியா மனசை நமக்கு கொஞ்சமா ஃபார்ம் ஆக்கி அந்த வேலைக்கு நம்ம இறங்குறோம். அப்படின்னு சொல்லுங்க. அதனால கவனிங்க, நமக்கு இப்படித்தான் பெண்டை கலட்டி மனசை தருவாரோ, ஓ மனசு இப்படித்தான் தருவார் போலயே அப்படின்னு நினைக்க வேண்டாம். ரைட்டிங் பேப்பரா இருந்தா மட்டும்தான் அந்த நிலைமை. பிடிக்கிறேன், ரைட்டிங் பேப்பரா இருந்தீங்கன்னா இந்த நிலைமை வரத்தான் செய்யும். பிளைன் பேப்பரா இருந்தீங்கன்னா தப்பிச்சிட்டோம். ரைட்டிங் பேப்பர்னா நான் போக மாட்டேன், வரிசைக்கு தான் போவேன். ரைட்டிங் பேப்பர் சொல்றதுக்கு போறேன்ப்பா, மனசு இல்லப்பா, பிளைன் பேப்பர், பிளைனா இருக்கேன், எனக்கு மனசு இல்லப்பா. மனசு கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் நான் செய்யாம எங்க இருக்கு போறேன், போவாங்க. நீங்க வேற மனசு இல்லாம தான் இப்ப கஷ்டப்பட்டு இருக்கேன், மனசை கொடுங்கப்பா, நான் கண்டிப்பா செய்யறேன்ப்பா. சிம்பிள். ஆண்டவர்கிட்ட சண்டே போட தேவையில்லை, சிம்பிள், அழகா பண்ணிடுவாரு. ஆமீன். அதாவது யோனா 2ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ட்ரூத் உள்ள கிடக்கு. யோனா 1:2 நம்ம புரிஞ்சுக்கணும் நல்லா. திரும்ப பாருங்க, அந்த மனசை ஃபார்ம் பண்றாரு. ஒரு 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 செடியை, ஆமணை செடியை வளர்த்து விட்டு என்னென்னமோ பண்றாரு. அது ஒரு யோனாங்கிற ஒரு மனுஷனுக்கா என்னென்னமோ பண்றாரு. குழந்தை மாதிரி வந்து விளையாட ஆரம்பிட்டார். என்னடா இப்ப பாரு திரும்ப அப்படிங்கிறாரு. சார் நான் சொல்றது புரியுதுங்களா? இந்த அளவுக்கு ஒரு சின்ன மனுஷன்ட்ட ஒரு பெரிய தெய்வம் இடைபடுகிறார், கிராஸ் ஆகி வேலை செய்கிறார், ஒர்க்க போடுகிறாருங்கிறது நிஜங்கிறத பைபிள் இருந்தாலும் நம்புவோம். நிஜம் அது. நம்மள ஒர்க் பண்ணுவாரா? ஐயோ ஒர்க் பண்ணுவாருங்க.
இடைப்படுவாரா? ஐயையோ! நினைக்காத அளவுக்கு இடைப்படுவாரு. அவங்களுக்கே தெரியாது. இடைப்படுகிறார் அவங்களுக்கு தெரியல. ஆனா பிற்காலத்துல தெரியிற அளவுக்கு உங்களுக்கு இடைப்பட்டுருவாரு இப்ப.